ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னெனி எல்லாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மெயினாக சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இப்போ மாங்காவோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தோலோடவும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேனை வந்து சூடுபடுத்திட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட்க்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா எல்லா மசாலாவையும் மாங்காவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் வேணாம், ஒரு 4-5 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம மாங்காய் வந்து வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெல்லம் கலந்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் கலந்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நம்ம எடுத்த மாங்காய்க்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருந்த இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாங்காயோட ஒன்றா கலந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, காரமாக, உப்பாக, இனிப்பாக, புளிப்பாக எல்லாவோட டேஸ்ட்டும் வந்து கலந்துருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.